காடு இந்த அகமுடையார் குலங்காக்க வந்த அந்த சாமி எங்க ஆத்தா புஷ்வான நாயகி அந்த முனியாண்டி அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி அரும்பு குறையாம ஆடி வருதா பெண்கள் ஆடுனா அது சாமி, ஆண்கள் ஆடுனா பீர். தண்ணியை போட்டு ஆடி வர்றாங்க. என்ன சாமின்னு கேட்டா நான் பூச்சி வேற என்ன படுத்துக்கிறேன், சோதிக்கிறேன். குன்றம் எக்கோ ப்ளீஸ், எக்கோ டொங்காஸ். யானை மசுத்த புடுங்கு மேடம், உங்க மைனா மேடம். அதுக்குள்ள காளி தும்பியை குடிக்க இருக்கியா மேடம்? யானை கதை கேட்குறாங்க. இவங்க எப்படி நாடகத்தை கடத்து போடுவாங்க? நம்ம 1 மணிக்கு காசு வாங்கிட்டு போறது நல்லது. அமைதியா இருங்கடா. ஹலோ 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 சொன்ன சொல்லு மாறாது இந்த ஆவரங்காட்டு சாமி அது ஒரு காலம் இந்த அகமுடையார் வம்சத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த ஆவரங்காட்டு மண்ணுல உள்ள என் புள்ளா போய சாமிடா இந்த புஷ்வவன நாயகியே இங்க உள்ள முனியாண்டியம் மதுரை மேலமட கம்மாயா மேலமட கம்மாயா எந்த மட என் பாண்டிக்கு உகந்த மட பாண்டி முனியா மேலமட சொந்தமுள்ள வாட்டிய நீ இடமாறி உட்கார்ந்த என் கருப்பாகி ஒரு நீ காவக்காரன் கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த ஆவரங்காட்டுல உள்ள உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு இந்த கூட்டத்தில எந்த குதிராடா என் மலையாளத்து சாமி எங்க பெரிய கருப்பு சாமி அருவா புடியருமா நீ ஆர்ப்பரிக்கும் நீ கீநாட்டு விச்சருமா எந்த குதிரைய புடிச்சு வர போற எங்க பெரிய கருப்பு இறங்குனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்ப்பு ஓட்டி வந்த வளத்து மாடு சாயனமுடா குண்டு கிளியே என் கருப்பனோட தங்கச்சிடா எங்க ஆத்தா காளி ஆத்தா நீ கோபுர கலசமே 1000 பனமரத்துல நடுப்பனையில ஓல வெட்டி எங்க ஆத்தாவுக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம். ஆவரங்காட்டுல கொஞ்ச நேரம் விளையாடுவாப்பா. சொன்ன சொல்லும் மாறாது ஆவரங்காட்டுல உள்ள சாமி சொல்வாக்கு தப்பாதும்பா இந்த அகமுடைய வம்சத்தை காத்த சாமி சொன்ன சொல்லும் மாறுமா ஆவரங்காட்டு சாமி சொல்வாக்கு தப்பாதும்பா. வாடரே சொன்ன சொல்லும் சொல்வாக்கு தப்பாதுடா. அஞ்சு ஜட பரஜி வர புஷ்பவன நாயகி அழகு ஜட தோரணையிட ஓடி வா எங்க ஆத்தா ரோஜாக்காரிடா பட்டினியா கிடந்த பிள்ளைகளை வளர்த்தவ எங்க ஆத்தா ரோஜாக்காரி உனக்கு காளியாத்தா மாரியாத்தா ஏ தீர்த்தாக்கர பொன்றாக்கு இந்த கூட்டத்துல எந்த பெண்ணு மேல எங்க ஆத்தா இறங்கி விளையாட போற வாதாய் அருவா புடியருவட்ட நாடு மலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய கொண்டனைக்க முடியலப்பா எங்க பெரிய கரும்பு சாமியே கருப்பனோட தங்கச்சி வந்துட்டாடா தூக்கி வளர்த்த
புரியுமுடா புடிச்ச எதிரிக்கு குத்து விழுகுமுடா இது சின்ன மருது பெரிய மருது கால எங்க காளையார் கோயிலாண்ட எங்க சிவகங்க வீரமங்க வேலு நாச்சியாய் வாழை சுருட்டுதுடா. தந்தனத்தானே ஏலேலோ தானே என் தந்தனத்தானே ஏலேலோ கருவு உடவாடா காளிமுடியை கூட வாடா. கொண்டாட சாமி பாட்டு படிச்சு முடிந்தவனே யானை கதைன்றேன் கருப்பு சாமிக்கே யானை கதை கேட்டாங்க பாரு இவன் தாண்டா டிரைவர் ப்ளீஸ் ப்ரோ அண்ணனே சொல்லுவார். அமைதியா இருங்க ப்ளீஸ் என் பெரிய தம்பி எல்லாம் சின்ன பையில சொல்லுங்க போ நல்லா இருக்கு ஏன்னா நேற்று நீங்கள் ஆடலும் பாடல கத்தலாம் டவுசர் கூட முண்டை கொண்டே கூட நிற்கலாம் அது பாட்டு போட்டு ஆடுவாங்க இது அப்படி கிடையாது பேசக்கூடிய வார்த்தையும் பாடக்கூடிய இந்த சொல்லுகளும் கேட்டாத்தான் மக்களுக்கு புரியும் என் அன்புக்குரிய தம்பிகள் எல்லாம் வருங்காலத்தில் பெரிய படிப்பு படித்து பெரிய ஆளுகளை வரணும் நீங்கள் எல்லாம் என் தம்பியெல்லாம் கோச்சுக்கிறாது எப்போ அமைதியாக இருங்கப்போ பாசம் மயிர் பாசம் என்ன பாசம் வச்சு எவனாவது யானை கதை கேட்பான் தொங்காசு கதை கேட்குறான்டாவன் அப்போ வாங்கப்போ பெரிய ஊரில் வாங்க நடிகர்களுக்கு பொன்னாட ஓத்தி விடுங்க எல்லாத்துக்கும் இங்கே 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் இந்த ஆவரங்காடு கிராமத்தார் சார்பாக கைதட்டலாம் இங்கே மிருதங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வளரியரும் பரம்பரை இந்த அகமுடையார் வம்சத்திலே பிறந்து உலகத்திலே நம்பர் 1 மிருதங்க சக்கரவர்த்தியாக வள வரக்கூடிய தோப்பூர் தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவம் கைதட்டலாம் ஆல்ரவுண்ட் எடுத்து கொண்டிருக்கும் பிஆர்ஸ் கண்ட்ரேட் மயன் எடுத்து பேசுனீங்கன்னா உளுந்தோட வாங்கி தர மாட்டேன் எங்கள் அண்ணன் ஆல்ரவுண்ட் மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறார் தாளம் எடுத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் புதுகை நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற காடமங்கலம் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் தம்பி தினா யூடியூப் சேனல் வாங்க யாராவது ஒளிபொலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திருப்பாச்சேத்தி பகுதிக்கு பேரும் புகழும் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சரி குன்றம் இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் எங்கே குன்றம் மைசெட் இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன் அவர்கிட்ட கைமாத்து வாங்கியிருக்கேன் என்னப்பா குன்றம் மைசெட் உரிமையாளருக்கு முன்னாடி பார்த்து அம்பளிப்பு என்னடா அது 1வது பய மாதிரி அடிச்சு எழுதிருக்கீங்க அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு ஆவரங்காடு ஏ செல்லமுத்து ஆவரங்காடு போசு விஜி காவல்துறை அன்பு உறவுகள் எல்லாரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி தயவு செய்து இந்த பாடலை பாடவும் 1001 நன்றி புறவோம் எம்மதமும் சம்மதம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா எங்கிட்டு இருந்தாலும் வரவுமா அப்போ வரலையா அப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவோமா வருவாங்க நீ பெரியாள் நான் பெரியாள்னு சொல்கிறோம் எல்லையை காக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தான் பெரியாள் அவர்கள் எல்லையை காக்காட்ட வெளிநாட்டுக்காரன் நம்மளை இதில் சுட்டிருப்பேன் வெதரில் எனக்கு போடுங்க இப்போ நான் கருதண்டி ஓனரா இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. பத்தாண்டுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கிறேன். எதுக்கு வந்தேன்னு கூட கேட்பாங்க. வெதநெல் வாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை அழைத்து வந்தார் வைரம்பட்டி அன்பு மாமா வைரமணி ராஜ நடிகர். இந்த புண்ணிய பூமிக்கு அழைத்து வந்தார். மீண்டும் இந்த மேடைக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மறக்க முடியாத கிராமம் சிவகங்கை சீமை என்றால் அங்கே ஆவரங்காடு என்றால் தனி பெருமை உண்டு. என் அன்பு உறவுகள், மாமன்னர் மருது சகோதரருடைய அன்பு வாரிசுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எனது அருமை அண்ணன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இப்பொழுது ஆவரங்காடு கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன். காடமங்கலம் யூடியூப் சேனல் முருகன் அவர்களுக்கு இப்பொழுது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். உன் தோல்லே போட்டு போய் கொடு அவனுக்கு. அவன் துண்டவே முண்டை நீதான் வாங்க வந்த. ஹலோ ஹலோ. எனது சார்பாகவும் வீரத்தின் விளைநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆவரங்காடு கிராமத்தின் சார்பாகவும் நமது எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் திரைப்பட நடிகர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அவருடைய அன்பாலயத்திற்கு என்னால் முடிந்த சிறு உதவி. தம்பி 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 திரும்பி பார்க்காம போறேன். எனக்கு என்ன 30 சொல்லலையா? ஐயா பிரிஸ் கம்முன்றுங்க ப்ரோ. அமைதி ப்ரோ. உங்க பேரு? அபிமன்யு. ஆவரங்காட்டு அன்பு இளைய சமுதாயம் என் தம்பிகள் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி 500 ரூபா கொடுத்த ரொம்ப நன்றி. ஒரு 100 ரூபா இருக்குமாப்பா? ஒரு 100 ரூபா மட்டும். என்ன சித்தப்பா சித்தப்பா சித்தப்பு தலக்கு என்ன சரக்கு அடிச்ச தாயிலி தலை வீச்சம் தாங்க முடியலையே. சுச்சா லொல்லா அவரங்காடு ஆண்டி ஜாமி சித்தப்பு குசு ஒட்டையில பொன்னாடிய போத்தி என் தம்பி எல்லாம் எதுக்கு தேப்படி சிரிக்கிறா இல்லையே? சிரிக்கணும் ஐயா. சேச்சி போயிருக்காயா? பெரிய பக்கெட்டில் இவங்க அள்ளி கொண்டு இந்த ஊர்நிலை கொட்ட முடியுமா? பாடா பட நான் பொண்டாட்டியாடா முண்டை. ஐயா பெரிய தம்பி எல்லாம் சொல்லுங்கப்பா. அவங்கள சொல்ல சொன்னா ஒரே கத்துதே. ஓ அமைதி. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்கள் அன்புக்கு ஈடு செய்ய முடியாது. ஒன்னே ஒன்று செய்ய முடியும். அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு இரவு வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாட்டை பாடிட்டு பிறகு சப்சைட்டு போவோம். எக்கோ வச்சு சார் போய்ங்க. குன்றம் குன்றம் குன்றம். ஹலோ ஹலோ காட்டு வள்ளி போற பொண்ணு கவலம் படாத காட்டு புலி உன்னைய வழி மறைக்கும் கலங்கி நிற்காத ஆவரங்காடு அகமுடைய பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு. ஆமா சிவகங்கை மாவட்டத்துல ஆவரங்காடு பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு. காட்டு வண்டி போற உன்னை கவலம் படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத ஆவரங்காடு பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு. ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலி போதுங்கும் பாரு. ஆவரங்காடு பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா குளம் நடுங்கும் பாரு. நாயத்துக்கு ஒத்துக்கிட்டா வீரத்துக்கு வந்து நின்னா. நியாயத்துக்கு ஒத்துக்கிட்டா வீரத்துக்கு வந்து நின்னா. நாயத்துக்கு ஒத்துக்கிட்டா வீரத்துக்கு
ஆவரங்காடு பேரு சொன்னா புலிவதங்க பாரு ஆமா அகமுடைய பேரு சொன்னா புலிவதங்க பாரு ஆமா சேர்வாராம் பேரு சொன்னா புலிவதங்க பாரு ஆமா வீரமங்க வேலும் நாச்சியா பேரு சொன்னா புலிவதங்க பாரு மொத்தத்துல முக்குளத்தோர் பேரு சொன்னா புலிவதங்க பாரு ஆமா குளத்தோர் பேரு சொன்னா புலிவதங்க பாரு. கைதட்டின என் தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அறிவு சார்ந்த பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் அறிவாளி என்று உலகத்துக்கு தெரியும். உலகத்திலே வீரத்துக்கும் பாசத்துக்கும் பேர் போன நாடு என்றால் இந்த தமிழ்நாடை தவிர யாருமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தா தமிழனோட அதிகமாக பானிபூரி வர வேண்டிய இருக்கேன். கே பையான்றேன். கடைசியில் பார்த்தா நம்மால் குண்டியில் கடிச்சு வச்சுட்டு ஓடி போயிடுறேன். ஏய் ஓயிலாம் சொல்லக்கூட மயிர்மேனே. பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க மாட்டான். இங்கே ஏய் ஓய் யாராவது ஒரு தம்பிக்கு அவன் மாடு புடிமாடு அவ்வளோதான். மூத்தருக்கு வந்தியா அடே பேர் போன அந்த ஆவரங்காட்டு பயம்னா என்னன்னு தெரியாது. வாடா யாராவது ஒரு பயவா தம்பி நீங்கள் போங்க தம்பி அரைஞ்சு விடுவேன். அடுத்தடுத்து வர்ற பெரிய வெள்ளல்லி மையன் என்னது இங்கிற கப்பலிங்க பப்புளுக்கான வரைக்கும் வந்துட்டியா? திருவள்ளுவர் யார்? பொலந்து ஓச்சு நம்ம தாத்தா. கைதட்டலாம். தாத்தா திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதினார் தம்பி? இங்கிருந்து வந்தவன் அவன் தான் அறிவாளி. 200 குறள். எவ்வளோப்பா? 200. ஆமாம். அதுக்கப்புறம் அவர் கை கடுத்துருச்சு. அப்புறம் போய் தொண்டியில் போய் குருசாமி வீட்டில் போய் எழுதிட்டு வந்தார். திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதினார் தம்பி? தண்ணியில் ஊற வச்சு அடிப்பேன். அவன் பரவாயில்ல 200 10ன்ட்டான்டா. எல்லாரும் அமைதியா இருங்க ப்ரோ. இது அறிவுக்கு வேலை. அவனை இந்த மேடைகளை ஏற்றி நான் அசிங்கப்படுத்தவில்லை. இவன் அறிவை நான் சோதிக்கிறேன். பிற்காலத்திலே பெரிய ஆளா வருவேன். அந்த தலப்பா எடுங்க மாட்டேன். அப்படியே இருக்கட்டும். என்ன தம்பி வெதற பிடிச்சிக்கிட்டே இருக்க? என்ன இந்த வெதர்னா கொட்டையானே? ஏன் அவன் சூம்பி பாரு. கவுச்சி முண்டை. சீ கிடையாது எல்லாரும். ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லு. அகரம் ஒரு எழுத்தெல்லாம். அவ்வளவுதான். நக்கல் பண்றான்டா அவன். எதுவும் சொல்ல வேணாம். உங்க அப்பா பேரு ஐயப்பன். ஐயப்பன். அம்மா பேரு அங்கலேஸ்வரி. உங்களுக்கு எப்ப கல்யாணம்? இவன் முணுமுணுன்னு இருக்காண்டா. யார் மைண்டாவன்? டேய் தம்பி மைனே பேசாமறா. நீங்க படிச்சுட்டு என்ன ஆவீங்க? ஆர்மி. ஆர்மிக்கு போகும்போது துப்பாக்கி பிடிச்சிட்டு பப்ளிக் மெல்லுங்க புழு புழுன்னு இருக்கும். வாழ்த்துக்கள். இவன் அறிவு சார்ந்த பிள்ளையா வருவான். ஏனென்றால் இவன் மனதிலே அந்த வீரம் குறையவில்லை. நாட்டுப்பற்று இருக்கிறது. சின்ன வயதில் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இதே ஆவரங்காட்டிலே நீ பெரிய இராணுவ அதிகாரியா வரும்பொழுது இந்த எம்கேஆருக்கு வயசாயிரும். அப்போ வரும்போது ஒருவேளை சோறு போடுவீங்களா அதிகாரி ஐயா? சோறே போடுவேன். அவன் சிறு வயதிலே மேடைக்கு ஏறினாலும் அவன் அறிவு பெரியது. சோறு போடுவேன்னு தான் கேட்டேன். கறிச்சோரே போடுன்னு சொல்கிறேன். அவன் பெரிய பெரிய லெவலில் வருவேன். கைதட்டு கொடுக்கலாம். ஆனால் இதற்கு முன்னாடி பேசினானே இந்த சூத்துவத்தி பயமே, அவன் பெரிய டொங்காசா வருவான் என்று தெரியும். என்ன பிள்ளை வளர்க்குற? யார் மையன்தா? எப்போ ஓ மையனாத்தா? சிச்சுக்கு வெக்கம் இல்லாம அவன் அப்பையிலேருந்து யானை டொங்காசு கதை கேட்குறேன். ஏண்டா பயமுறுத்துற? எதுக்குடா எந்திரிக்கிறாய்? எத்தனை நாடகம் இதே ஆவரங்காடு மண்ணிலே நீங்க நடத்திருப்பீங்க. ஆனால் ஏன் நாடகத்தில் தான் இந்த கசகசப்புலாம் இருக்கும். மற்ற நாடகத்தில் எல்லாம் என் தம்பிகள் எல்லாம் முன்னாடி உட்காருவதில்லை. என் அன்புக்காக நான் பெரிதாக நேசிப்பது என்னுடைய தம்பிகள் தான்.
என் தம்பிகளெல்லாம் பெரிய லெவலில் வரணும் என்று அனுதினமும் சாமியில கும்பிட்றேன். என் சின்ன தம்பிகளெல்லாம் என் குழந்தை இல்லை, இவங்க சிவாஜி கணேசனை மெஞ்சிட்டாங்க நடிப்பில். கண்ணீர் உரியா ஒருத்தன் குச்சியை போட்டுக்கிட்டு இப்படி இப்படி பண்ணுறான்டா, என்னை பாடாப்படுத்துறேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேண்டாலும் வாழலாம். உலகத்திலே 10 மாதம் சுமந்தெடுத்த பெற்ற தாய் தான் முதல் தெய்வம் என்று சொல்லுகிறேன். என் தாய்மார் அம்மா பூரா அம்மா சொல்கிறத கேட்டுட்டு தானே ஹோம்ஒர்க்கே எழுதுவார். பெத்ததாயே நோத்தாங்கம்மான்றாங்க. பெத்ததாய் போன் அடிக்கி ஆவரங்காட்டிலேருந்து மானாமலை இருக்க மயனுக்கு போன் அடிக்குது. வரும்போது பால் பாயிட்டு வாங்கிட்டு விடான்னு மயன் ஒரே வார்த்தையை சொல்லுவேன், என்ன பால் பாயிட்டு, வர காப்பி போட்டு கொடு. உங்கள் அப்பாவுக்கு முடியலப்பா, அவனை அடித்து கொள்ளுமா. எதுக்கு இதே லவ்வர் போன் அடிக்கட்டும், ஏன் அஜய் களி பேண்ட்டுக்குள்ளே சட்டியே போட்டிருக்க மாட்டேன், ஏற்றி விடுவேன். உடனே கேட்பேன், என்ன சுமித்தா, ஏன் அஜய் எங்கள் வீட்டில் பால் இல்லடா, மாட்டே கொண்டு வந்து கறப்பேன், உனக்காக மடுவே அறுத்துட்டு வருவேன். வெறும் மடுவை எடுத்துட்டு வந்து கருப்புறன்னு கறப்பேன். காதலிக்கு உள்ள அன்பு நம்மளை சுமந்தவளுக்கு இல்லை என்பது வருத்தம். கைதட்டலாம் தம்பி. தம்பி எதுக்கு கைதட்டின, லவ்வருக்கா அம்மாவுக்கா? அவன் மூத்திரத்தை குடி, பட் உப்பு கைக்கும்னே. லேசா மண்டவல்லமும் கிராம்பு சேர்த்துக்க. உன் கொஸ்டினுக்கு அளவே இல்லை, மூத்திரத்தை குடினா உப்பு கைக்குமா? அவன் உனக்காக ஃபில்டர் பண்ணி தருவான். 1 லிட்டர் மூத்திரம் 800 ரூபாய். அதில் போத வருமானே. ஆனால் எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒன்றுக்குள்ளே போத வரும் என்றால் எல்லாரும் புனலையும் கேனையும் தொங்க விடுவான். எவனும் ஒன்றுக்கு இருக்க முடியாது. ஹலோ அழகர் ஒன்றுக்கு இருக்கிறேன், எங்கேயா கம்பாக்கரில் ஓடுறா, வேமா ஓடுறா, போய் பிடிச்சிட்டு. ஆல்ரெடி அவங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போலன்னு. நம்ம என்ன பண்ண, அந்த காலத்தில் எருக்கஞ்செடி இருக்குல்ல, அது பட்டு போயிருக்கேன். என்னப்பா, அந்த பட்டு போன எருக்கஞ்செடியை ஒடிச்சுக்கிட்டு அதை பீடி மாதிரி பற்ற வச்சு இழுத்த சந்ததிகள் நம்ம தான். இன்னும் நம்புறாங்களே சில பேர், நிலாவில் ஔவையார் வடை சுடுதுன்னு. இவங்க கொஞ்சம் மாறிட்டாங்க, பொங்க வைக்குதான். தம்பி அமைதியாக இருங்க தம்பி. தம்பி இங்கே வந்து படுவேன், இங்கே படு, லேசாக மசாஜ் பண்ணி விடுச்சுட்றேன், எங்கே ஏறி உட்காடுறேன். அமைதியாக இருங்க ப்ரோ. பாடத்தை கவனிங்க. ஒரே ஒரு விஷயம் தம்பி, நடிகர்களை உங்களுக்கு சொல்கிறேன், ஊருக்கு தகுந்தது மாதிரி கூத்தாடுனீங்கன்னா உங்கள் வீட்டில் உலை எறியும், இல்லைன்னா எல்லாரும் ஜூம்பிட்டு தெரிய வேண்டியது. இதே உண்மை. என் தம்பி அனுபவம் பேசுறியா, ஏன்டா வந்தவனு கைதிட்டியாடா. யானை கதை. அமைதியாக இருங்க. என்னப்பா 50 ரூபா வரைக்கும் வந்துட்டேன். யார் பார்த்த வேலை 50 ரூபா? யார் அந்த தங்கம்? இந்த 500 ரூபா தரேன், நீ வீட்டுக்கு போ. இந்த காலத்தில் என்ன ப்ரோ 50 ரூபா, என்ன இதை போய் அப்போ நீங்கள் 50 ரூபா விடுங்க, சரியா இருக்குங்க. ஏ விஜயராஜா, இல்லை மேலப்படாத விஜயராஜாவாடா, அவன் என் கூட படிச்சேன்ப்பா, அவன்கிட்ட போய் அந்த காசை கொடுங்கப்பா. நண்பா, நீ ராஜா ரேடியோஸ் மேலப்படாத விஜயராஜா என் நண்பன். நானும் அவனை பள்ளிக்கூடத்தில் படித்தான். அவன் கண்ணு மாதிரி உலகத்தில் யாருக்குமே இருக்காது. நண்பன்டா. யாரு? உங்களுக்கு நண்பன்டா. போலீஸில் சொல்லிடுவேன், கணேஷ் பேல ஓட்டுறேன். ஆத்தி ஒழுக்கமா பேசி ஒரு பாட்டு பாடுவோமா? பாடுங்கண்ணே. யானை கதை, யானை கதை. அப்போ எவனும் படிக்கலப்பா. இந்த யானை கதை மட்டும் இப்படி கத்துறாங்க, வீட்டு படம்னா போய் காய்ச்சி வளர்ந்து படுத்துக்கிறாங்க. எக்கோ குறைங்க, நீனு எச்சு புத்தியாத்தே இருப்ப போலையே. யானை கதை சொல்லும்போது ஏன்ற என்ன, அமைதி அமைதி. யானை கதை சொல்ல போறேன். ஒரு யானை தான் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சு. மானாமதுரை பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. தம்பி இந்த கதை வந்து நல்லா ஊத்து ஊறும், ரத்தோட்டம் சீராகும். என்னை எந்த நிலைமைக்கு விட்டுருக்காங்க. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு அப்துல் கலாம் ஐயா வரலாறு சொல்லுங்க, மருது சகர வரலாறு சொல்லணும்னா பரவாயில்ல, யானை கதைன்ட்டேன். என் பெரிய தம்பிகளுக்காக, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மை குறையக்கூடாது. நாடுங்கள் சித்த மருத்துவ சாலை. என் தம்பிகளுக்காக நான் முண்டமாத்தே மேடைக்கு வரல. அந்த சம்பவம் எப்போனே நடக்கும்? நான் வந்தால் பூரா செருப்பு தெரிவாங்க. சத்தியபிரியா வர சொல்லு, கல்யாணத்தெல்லாம் இடிச்சிருவாங்க.
இடிச்சு அந்த பிள்ளை கப்ளிங்கெல்லாம் கடிச்சு கொண்டுருவாங்க. எத்த ஆடலும் பாடலாம் எப்படி நடந்துச்சோ. ஒரு வீடியோ பார்த்து மேலே ஏறி 4 பேர் ஆடுறான். ஆனால் அந்த பிள்ளைய அசந்துச்சு ஆடலும் பாடல பிள்ளைய கம்பு கூட்டு மசூர்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. பிடிக்கிட்டு போய் அங்கே அந்த பிள்ளை மசூரும் தாயத்தை செஞ்சு போட்டுக்குருவேன். உலகம் அப்படி இருக்குல்ல. யானை கதை ரெடி தம்பி, நீங்கள் கேட்கக்கூடாதா? ஆய் லூசு யானை இரு தம்பி, உடனே நீ டொங்காசு போகிற மாதிரி தான் சொல்லுவேன். யானை மானாமதை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிருச்சு. எல்லாம் கவனிங்க. மழை பெய்யுது. மழை பெஞ்சா மானாமதுரை அந்த வடை ஓடுற கடைக்குள்ள இருந்து ஒரு எலி பிட்டு படம் அதிகமாக பார்ப்பேன் போடா. அந்த எலி 50 கிராம் யானையை பார்த்துருச்சு. யானைக்கு வெரி லாங் கப்ளிங், பெரிதாக கப்ளிங். யானைக்கிட்ட மெதுவாக போகுது இந்த எலி. புதுசாக இருக்கீங்க, உங்களை நான் லவ் பண்ணுறேன், ஒரு நாள் உங்கள் ரீப்பரில் ட்ரில் போட்டுக்கிறேன். யானை பாரு இந்த தண்டின்றான்டா. இருங்க ப்ரோ. யானை வெறிச்சு ஓடிடும். அப்புறம் மறுபடியும் 1 வாரம் ஆகும். எலி போய் கேட்குது, ப்ளீஸ். எலி ஒன்று கேட்டுச்சு. யானை காலில் விழுந்து, எனக்கா ஒரு வாரிசு பெற்று கொடு. யானை சொன்னிச்சு, வாரிசு உனக்காக? கமான், பிரியா தான் கடை கப்ளிங், நாளைக்கு வந்து 100 நாள் வேலையை ஸ்டார்ட் பண்ணி விடு. ஆனால் பஸ் ஸ்டாண்டிலே அதுகள் உடலுறவு கொள்ளவில்லை. ஏன்? டவுன் பஸ் டயரே உள்ளே விட்டுருவேன். அவுட்ரு ஆவரங்காடு, அவுட்ரு தென்னந்தோப்பு, முனியாண்டி தோப்பு அடித்து விட்டு போயிட்டே இருப்போம். யானை வாமாப்பில் இருக்குது. கப்ளிங்கில் ஸ்வீட் வச்சுருக்கு. அவங்க நினைக்கிறாங்க அதில் என்ன ஸ்வீட்? லாலா கடை லட்டு. எலி மாமா வந்துட்டாரு என் வீட்டில். மியூசிக் பெரிய அனிருத்து புளுத்தி. அனிருத்து இழுத்தின். யானை வெயிட்டில் இருக்கு. எலி சுற்றி சுற்றி பார்க்குது. முண்டைக்கு மாலை கண்ணு. கப்ளிங் தெரியல. வாழைப்பழம் கிடையாது, தேங்காய். அவங்க அடிச்சு விடுறாங்க. கப்ளிங்கை பார்த்துருச்சு. இருங்கடா. மெதுவாக கப்ளிங் பின்னாடி போய் மெதுவாக டூட்டியை செய்யுது. திடீர்னு யானை தலையில் பெரிய இளநீ விழுந்துருச்சு. யானை ஓ, எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்யவா? கேட்டில வீட்டுக்கு போ எல்லாரும். கருத்துள்ள பாடங்களை சொன்னால் இங்கே கேட்பதற்கு ஆள் இல்லை. ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா? தம்பி லகுடு மடுவு. ஏலே இருங்கடா, ஒரு சாங் பாடுவோம். ஹலோ. காரக்குடி வண்டி கட்டி ஆவரங்காடும் ஆடு ஒட்டி காளையார் கோயில் போய் வருவோம் ஆசச்செல்லாயி. நாம மருதுருவரை பார்த்து வருவோம் நேசச்செல்லாயி. காரக்குடி வண்டி கட்டி ஆவரங்காடும் ஆடு ஒட்டி மருதுருவரை பார்த்து வருவோம் ஆசச்செல்லாயி. நாம சிவகங்கை மன்னரை பார்ப்போம் நேசச்செல்லாயி. காளையாறு கோவிலையும் கட்டி
எக்கோ சேர்த்து ஒரே வருஷம். ஹலோ 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 தூக்கு கயர் காத்திருக்க மறுதொரும் பரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டோம் பிரிந்தாரையா ரோசா மறுதொருவ நம்மை விட்டோம் பிரிந்தாரையா ரோசா தூக்கு கயர் காத்திருக்க மறுதொரும் பரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டோம் பிரிந்தாரையா ரோசா மறுதொருவ நம்மை விட்டோம் பிரிந்தாரையா ரோசா காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம் ஆலயார் கோவிலும் காளீஸ்வர சரணம் காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம் கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதுருவன் மறந்தானே எட்டு கட்டி பாடி வரும் எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர ஆவரங்காடு அகமுடையம் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா கட்டபொம்மு சகோதரன் ஊமை தூரை வந்து கட்டபொம்மன் சகோதரன் ஊமை தூரையும் வந்து கட்டபொம்மு சகோதரன் ஊமை தூரை வந்து அடைக்கலம் கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதினாய் இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதருவர் மரணந்தானே எட்டு கட்டி பாடி வரும் எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டுல முக்குளத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதரும் வேறங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதரவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வீரமங்க வேலு நாச்சியா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதரவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதரவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா என்னகரத்திலும் புனலக்கூடிய மதிமரியாக்கூடிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஆமாம் ரிக்காடிப்படி இந்த ஊர் என்ன பேருன்னா பெரிய ஆவரங்காடு ஆவரங்காடு சொன்னாலே உலகத்துக்கே தெரியும் ஆவரங்காடு கிராமத்திலே நம்மளையெல்லாம் காத்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தாய் புஷ்பவன நாயகி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மதிமரியாதைக்குரிய திருப்பாச்சத்தி காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் ஆவரங்காடு கிராமத்தார்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். வள்ளிதர்மத்துக்கே இடியப்பம் திருப்பாச்சத்தி டிமிக்கி டப்பா ரேடியோ சார்பாக இந்த 300 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. வாட்டு டிமிக்கிட்டுப்பா ஆயிட்டு பேரே டிமிக்கிட்டப்பா. இசலி சண்முக முனீஸ்வரன் நினைவாக 200 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி. இந்த துண்டப்படி வச்சுட்டு யாராவதுக்காவது போடுறதுக்காக எதுக்கு நான் ஜாலுவை கையில் வச்சுட்டே இருக்கேன். நீர் வடியுதா அம்பளி பழத்து பருவப்படுத்திய ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கும்புறேன் ப்ரோ. நடிவச வேந்த நடிவச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து
பாட்டுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, மன்னார்குடியை சேர்ந்த அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கெண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உடம்பிலே தெம்பு ஏறாட்டாலும் தினசரி செல்போனில் சாரீரை ஏற்று பெண்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். அன்பு தம்பி புதுகையை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது. என் அன்பு தம்பி பார்க்கத்தான் ஆள் இப்படி இருப்பேன், ஆனால் ஒரு வெகுலி. ஒரு ஊரில் அப்படித்தான் 3வது படிக்கிற வய சப்பு சப்புன்னு அரைஞ்சி விட்டேன். அவனை வந்து என்கிட்ட சொல்கிறேன், ஆளை சேரு, அவனை அடிப்போம் உண்டு. அப்படி ஒரு கிறு கூதிமையாக இருக்கேன். ஏன்னா உண்மையிலேயே என் தம்பி இன்னைக்கு இளைஞர் மத்தியில் இடம் பிடிச்சிருக்கேன். ஏன்னா அவனுக்கு சொந்த இடம் இல்லை. ஒரு நாளைக்கு 13 சம்சா 30 உளுந்த விட தின்னுட்டு பேழுவேன். 3 டிராக்டர் அள்ளி மிச்சம் கிடக்கும். தின்னி பயமே தம்பி குசை போட சொல்லிடுவேன். அப்புறம் ஏன்னா அன்பு தம்பி உன்னை பற்றி சொல்லவா? இல்லை லைட்டாக சொல்கிறேன். அண்ணே வேணாம்ண்ணே. ஒரு ஊரில் சேரை கொண்டு வந்து போட்டாங்க. இவர் சொல்கிறார், பிளாஸ்டிக் சேர் வந்து எனக்கு ஹீட்டுங்க. ஊர் அம்பலார் ஐயாட்ட சொன்னேன், ஐயா அவனுக்கு ஒரு சேர் கொண்டு வந்து ஓட்டார். பேத்தி விளையாட்டு சேரை. இவனு சிமெண்ட் மூட்டையை ஒரு சைடாக வச்சுக்கிட்டு வாச்சிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஊரில் கலவரம் ஆகி போச்சு. இந்த ஓடுனேன், சேரும் பின்னாடியே போயிடுச்சு. அதில் பிறந்தவன் தான் அவன். எதை எடுத்து பேசுறியா? வெத்தலவன் காசு தர மாட்டேன், தெருவில் விட்டுருவேன். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது. அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆ மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். தம்பி நீ பாடுற பாட்டுக்கு எல்லாரும் கை தட்டணும். சரிண்ணே. கை தட்டினா சம்பளம் 500 சேர்த்து தரேன். காலையில் நிம்மதியாக வீட்டுக்கு போ. சரிண்ணே. கை தட்டல்னு வை, சிம்படுங்காமல் சுடுமாடை கூட்டிகிட்டு போய். சரிண்ணே. ஆனால் எம்பிடிஎஸ் பேக்கரி ஒன்று இருக்கும். சரிண்ணே. அந்த பேக்கரியில் ஒருத்தன் வீடியோ போட்டேன். பண்ணு ஒரே நாளில் கெட்டு போச்சுன்னு. எங்கேயும் பிழைக்க முடியாது எவனும். முட்டை பப்ஸா? முட்டை பப்ஸு 1 மணி நேரத்தில் கெட்டு போயிடும். 1 வருஷத்துக்கு பிரிட்ஜில் வச்சா. வாழ்த்துக்கள், எல்லாரும் வாழணும். இதை யாரையும் குளறு சொல்லி நம்ம இது பண்ணலாம். ஆனால் அந்த நிர்வாகத்தில் எத்தனை பேர் பிழைத்து கொண்டிருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கட்டும். நன்றி நன்றி. கைதட்டு வாங்க. சரிண்ணே. டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல. எங்கே அந்த அனிருத் அந்த இசை? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க. எங்கே போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க. இங்கே போய் தேடுவான் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனோ நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தானி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச. கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச. கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் காண
ஆனதோ திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல புள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல புள்ளி வைக்கும் குடுப்புனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும் வா பெற்ற தாயினுடைய பெருமையை பாடினான் என் அன்பு தம்பி. இவன் தாய் மேலே அதே ஒரு பாசம் கொண்டவன். இன்ன வரைக்கும் அவங்க அம்மா புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு கால்வாய் பக்கத்தில் பூ வியாபாரம் தான் பார்க்குறாங்க. ஆனால் அவன் அம்மானா அவனுக்கு உசுறு. கைதட்டு கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் அம்மானா உசுறு. ஹலோ ஹலோ அண்ணன் எம்கேஆர் அவர்கள் ஒரு ஆசனம் ஒன்று நடத்தி வர்றாரு. அதற்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது சில நன்கொடைகள் கொடுத்தா வாங்கிக்கிடுவார். அதனால் அல்லிமுத்து மகன் முனியாண்டிச்சாமி 500 ரூபா அந்த ஆசனத்துக்கு வழங்குறேன். பந்தம் ஓட்டல் நண்பர்கள் ஆவரங்காடு அவர் ஒரு 500 ரூபா கொடுக்குறாங்க. அண்ணன் எம்கேஆர் அவர்கள் அவரை நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் ஃபேஸ்புக்கில் நிறையா பார்த்துருக்கேன். வாட் ப்ரோ? நோ ப்ரோ, ஒரு நிமிஷம் உங்களுக்கு கேரளாவிலேருந்து கருப்பணசாமி எப்படி அழகர் கோயிலுக்கு 18 படியாக ஆனார்ன்றத அண்ணன் எம்கேஆர் சூப்பராக பாடுவார். அந்த ஒரு பாட்டை மட்டும் தயவுசெய்து எனக்காக பாடிடுங்க. அப்போ ஒரு 1000 ரூபா 1000 ரூபா கொடுக்குறேன். 1000 ரூபா கொடுக்குறேன். ஏற்கனவே ஜாமியாலச்சே நீ பாட சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்த ஊருக்குள்ள அப்படியே கொடுக்கலாம் ப்ரோ. இல்லை அப்படியே கொடுத்தா எனக்கு ஒரு இமேஜ் இருக்காதுல்ல. ஆமாம், நீங்கள் கேட்ட 1000 ரூபாயை கொடுத்துட்டேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் அந்த முறையாக பாடி கொண்டு வந்து அம்பளி வழங்கி பருவப்படுத்திய அன்பு உள்ளது நன்றி. ஏன்னா ஏற்கனவே ஜாமி அழைக்கும் போது லேசாக கூட்டம் தாங்கலை.
மறுபடியும் அதை கூப்பிட்டோன்னா ஊர் பெரிய ஊரம் அப்பயே இருந்தா நமக்கு டவுன் பஸ் நிறுத்துன மாதிரி சொன்னீங்க. போதும், சாமி அழைச்சது போதும். அண்ணே அடுத்த மேடையில் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அண்ணே. பாடவா? பாடிடுறேன். சரக்கு பாட்டா பாரு. ஆடு வச்சிருக்கேன். இந்த பாப்பா வச்சிருக்கேன். ஆடு இருந்தா தானடா. பயமுறுத்தாதடா. என் தம்பி பயமுறுத்தினா. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையிடி குமரன். கருப்பண்டா பாடுறா. நீ தானே கருப்பசாமி ஆடினது. இன்னும் ஆறு நொப்பனொலி. உன்னை கூப்பிட்டு நான் என்னன்னு கேட்காம விடவே மாட்டேன். கருப்புசாமி எந்த ஊரோட அப்படி ஆடிச்சு. டிஸ்கோ டான்ஸ்னே. அப்படி ராஸ்கல். பாண்டிய கூப்பிடாததுக்கு முன்னாடியே வந்தவாரு. நீ பாண்டி கிடையாது, லேசா டாஸ்மார்க் நோண்டி. பிளாக் பேரல். ஓகே. மிருதங்க சக்கரவர்த்தி முருகமுத்துவான். அனைவருக்கும் தெரியாத ஒரு உண்மை, நாடக உலகத்திலே ஒரு வாத்தியார் 10 மாணவர் 15 மாணவர்களுக்கு தான் உருவாக்க முடியும். ஆனால் நாடக உலகத்திலே நமது அகமுடியார் வம்சத்தில் பிறந்து 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை ஒருத்தர் உருவாக்கியிருக்கார். யாருன்னு தம்பி? இரு தம்பி. மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிரந்தர தலைவர் என் அன்பு சித்தப்பா அரசகுலம் டிவி ஜெயமுத்தை தவிர யாருமே உருவாக்குனதில்லை. நமக்கு பெருமை. அதே அகமுடியார் வம்சத்தில் பிறந்த என் தம்பி இன்னைக்கு உலகம் பூரா எந்த ஊர் நான் நாடகம் பேசினாலும் மருது வர்றாரா மிருதங்கத்தனு கேட்குற அளவுக்கு என் தம்பி பேர் வாங்கிட்டேன். வாழ்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்ன தம்பி எல்லாருமே. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறார். இவங்க அப்பா ஒரு கொத்தனார், எங்க சித்தப்பன் பழனி. எத்தனை வீட்டுக்கு விளக்கேற்றி வைத்திருக்கிறார். இவன் லேசுவாச விளக்க அணைக்கிறேன். ஏன்? இருட்டு சாமியை கும்பிட நினைக்கிறார். வாழ்த்துக்கள் அன்பு தம்பி தோப்பூர். ஒரே ஒரு விஷயம் தம்பி, எத்தனை விருது வாங்கினாலும் நாலு அடைவிலே அது பழுதாகி விடும்டா. உனக்கு வச்சிருக்க பேரு இந்த உலக உள்ளவரை சொல்லிக்கிட்டே இருப்பார். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார். மருது
இந்த தம்பியை வந்ததுலேருந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க சந்தோஷம் தான் முக்கியம். நாளைக்கு நம்மளை என்னடா நடிச்சா நோத்தாமன்னு பேசுவாங்க. ஒரு கராட்டே அடி ஒன்று அடிச்சு கொடுப்பா. ஒரு 50 ரூபாய்க்கு ஆடுறா. தெரியாம சொல்லிவிட்டேன். கிறிஸ்து கட்ட வேலைலாம் கொஞ்ச நேரத்தில் என்ன ரிவர்சல் அடிக்க தெரிஞ்சாங்கடா. எங்கதான் அவங்கள சந்தோஷப்படுத்த சொன்னேன். அங்கேயே ஆடுனா உங்களுக்காக இது ஒன்று. இப்போ கேரளா ட்ரம்ஸ் இதெல்லாம் பிச்சுருவாப்புல. ஐயா கீழே விழுந்துடாம பார்த்து. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். மெடிக்கல் பிராக் உடச்சிடாத. கேரளாடி ஆடி என்ன அடிச்சாலும் அவங்க ஆடுவாங்க. நீர்மால் அடி ஆடிவேன். நீர்மால் அடி அடிச்சாலும் ஆடுவேன். எந்திரன் படத்துல ஆடி. எந்திரன் படம் காதிய கதை முண்டை. எந்திரன் அடி ஆடி உங்க அம்மா மேல சத்தியமா எந்திரன் அடியா? என்னடா எந்திரிக்க விடாம அடிச்சுக்கிட்டு. அண்ணே ஒன்னால முடியும்னே. அந்த ரவுண்டா இருக்குல்ல அதை எடுவேன். ஆமா எவனும் தூக்கிட்டு போய் டயர் நினைச்சு பஞ்சர் ஒட்டிடாம அதை அப்பப்போ பார்த்துக்க. அண்ணே மல்லாக்க படுக்க போடு. படுக்க போட்டு அதில் சோயா பீன்ஸ் மாவை சளி அதில் அடி. அண்ணே வாடி போட்டு அடி. ரெண்டா கம்மாமில் ஏற விடுவதால் என்ன கம்மாமின்னு உன்னை கொரோனா டயத்தில் திருப்போணம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன். இந்த அடிச்சுக்கிட்டே சில்லற காசு எவனே வாங்கினேன் அவன் யாருன்னு தெரியல. தம்பி இதுக்கெல்லாம் ஆடையே கூடாது. அவர் பயத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கிற பிரபல திரைப்பட நடிகர். ஊருக்கு தெரியாது பேசாம சிரிக்காத. அடுத்த திரைப்படத்தை நடிப்ப நீலகண்டன். வாழை மரமே சாஞ்சிரும். நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். இவரெல்லாம் டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல, அவரை மட்டும் என்ன டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பணக்கார ஆயிட்டாப்புல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இரும்புல தாளம் போட்டுக்கிட்டு இருந்த இப்போ பித்தால வரைக்கும் வந்துட்டியா? அப்போ காலையில் உன்னை கம்பு கூட்ட முறிச்சிடுறேன். என் அன்பு தம்பி விருப்பத்துக்காக ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன். எக்க வச்சிருந்தியா? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், போக்குவரத்துக்கு பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். கொடைக்கானல் போனா வண்டி கீழ்ஸ்ல ஏற மாட்டுதுன்னு இந்த டொங்காசுக்கு போயிட்டேன். தாரு வண்டி 1 வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு கொடுத்தா சடக்குன்னு பணக்காரனாக முடியாதுன்னு மானாமதுல ஒரு ஆபீஸ போட்டு 100க்கு 12 ரூபாய்னு வட்டிக்கு விட்டு இருந்தேன். ஒருவேளை தங்க வலை ஏறிக்கிட்டே இருக்குன்னு ஒரு 150 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். நகை டபக்குன்னு இறங்கிட்டா நம்ம தலையில இடி விழுந்துரும். இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு சிவகங்கை பைபாஸ்ல ஒரு 60 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். இளவாட்ட பயல செக்யூரிட்டியா போட்டோம்னா வீடியோ காலில் லவ்வர்கிட்ட போய் இது நம்ம இடம்னு சொல்லி டொங்காசு போட்டு போயிடுவேன். ஒரு 70 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்குன்னு பேசி ஒரு 70 வயசு கிழவன செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்தேன். வெள்ளக்கல்லு பெயிண்ட் அடிச்சு பென்சிங் பண்ணி இருந்து 2 சேரை வெளியே தூக்கி போயிருந்தேன்.
எல்லாமே பெருகி போச்சு. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாரத்துக்கு 7 நாளும் கட்டுனா காப்பா அவுக்க மாற்றா. நம்ம எங்க கஜா கஜா இங்கனக்குள்ள பொம்பளை தொடர் வாரத்தை போட்டு விட்டுருவாங்கன்னு பொள்ளாச்சியில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். 4 பொம்பளைன்னு கேள்விப்பட்டேனே. செருப்பு 2 வச்சிருந்தேன். எல்லாமே இருக்கணும். இந்த ஆண்மகன் இழப்பது 2 விஷயத்திலே சொத்து பத்துகள்லாம். ஒன்று கஜா டொங்காஸ், இன்னும் ஒன்று டாஸ்மார் கஜா கஜா. தம்பி மடுவுல சுண்ணாம்ப தடவிக்கிட்டு அறைவேன் சார். நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க. உன் குடும்பத்தில் அம்புட்டு கஷ்டம் இருக்குமோ? என்ன சொன்னாலும் தான். நீ மட்டும் இப்படி பயமுறுத்துன. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு, குடினால் இந்த நிலையாச்சு. அதுக்கு தகுந்தது மாதிரி சரக்க வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பார்த்த வேலைகள் சொந்த வந்த இதெல்லாம் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம். இன்னும் யார் 25 வருஷமா காலையில வெறு வயிற்றுல குடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்வை இப்போ மங்குது. மாடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்து. தப்பு வேணாம். அழகு ரேசு வண்டி வச்சிருந்து. 4 மரச நெல்லு வச்சிருந்து. நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. பிறந்து நமக்காக வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்த எங்க முப்பாட்டி சொன்ன வார்த்தைகளை கல்லிஜரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா. இந்த பிறவி என்பது ஒரு தடவை. இனிமேல் அடுத்த பிறவியில நாம் பிறந்து பப்புனு வேஷம் போட போறது கிடையாது. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இப்படி உட்கார்ந்து அடுத்த பிறவியில பார்க்க போறது கிடையாது. இருக்கு வர இன்னார் மையம் இப்படி வாழ்ந்தான்னு பேரு வாங்கி போகணும் அண்ணன் தம்பிகளா.
இந்த குடினால எத்தனை பேர் பட்டு திருந்தனைகளோ அதுல ஒரு ஆளு இந்த கள்ளிச்சேரி எம்கேஆர்னு சொல்லிக்கிறேன். குடிக்க வேணாம் உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த பாட்டை விழிப்புணர்வா பாடுங்கன்னு சொன்ன என் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே குடிக்க வேணாம் உங்க பாதத்தை தொட்டு துதிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையைச் சேர்ந்த சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காபி. எம்மாடி ஆத்தாடி என்ன எனக்கு தெரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்சமாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா பிள்ளை வளைஞ்சு பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா. எந்த பொம்பளை வந்தாலும் இந்த பாட்டு தான் பாடுவேன். ஆமாண்ணே அன்னைக்கு 80 கிளவி வந்துச்சு டான்ஸுக்கு. அதுக்கு எம்மாடி ஆத்தாடினுச்சு. அது வடக்குன்னு உதஞ்சி. வாழ்த்துக்கள் தம்பி. அதனைத் தொடர்ந்து நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே செவத்தை போட்டு அடிச்சுட்டு கிடக்காங்க. மை ஸ்டூடெண்ட் மூணறிவு தான். அப்புறம் எதுக்கு என்கிட்ட சேர்றாங்க? எனது அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். யோகி பாபுக்கு டூப்பு போடக்கூடிய மசுரை அதிகமாக வளர்த்திருப்பார். யோகி பாபு டூப் மன்னன் ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கும்புறங்க 2 அடி உயரம் 152 கிலோ வெயிட். பக்கெட் ஒவ்வொரு மடுவும் 27 கிடம். மடுவில் இருக்கின்ற உண்ணி அரைஞ்சி உண்ணி பம்பரை கட்டை மைக்ரேட் என்ன எதுக்கு வர்றானே தெரியாது. அவர் வாட்டுக்கு வருவார், அவர் வாட்டுக்கு போவார். காரணம் இதுக்கு முன்னாடி கண்ட்ரேட்டாக இருந்தேன். மை ஸ்டூடெண்ட் பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். பாலமேடு பாப்ளு பாப்ளு இந்த அவன் சொல்ற அளவுக்கு வந்துச்சு. பாலமேடு பாப்புலு அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளிவரி அமைப்பு எங்களது திருப்பாச்சத்தி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற குன்றம் இருக்குமெல்லாம் குமரமன் இருப்பான். குன்றம் மைசெட்டு இருக்கும் இடத்திலெல்லாம் எங்களை போன்ற நாடக கலைஞர் இருப்பார்கள். எங்கே பார்க்கலாம்? குன்றம் மைசெட் திருப்பாச்சத்தி ஒரு சாங் போடுங்க ப்ரோ.